போக்குவரத்து கழகத்துல மே மாதம் டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல மே மாதம் முதல் வாரத்துல ஹால் டிக்கெட் இது ஜூன் மாதம் முதல் வாரத்துல ஹால் டிக்கெட் வெளியாகும். ஜூன் மாதம் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல நான் அப்படி படித்தேன் இப்படி படித்தேன் பயங்கரமாக படிச்சுட்டு இருக்கேன், அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டி புக்கை வாங்கி எல்லாமே நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இது எக்ஸாம் ஒர்த்தெல்லாம் கிடையாது. ஸோ எக்ஸாமை பற்றி யாரும் ஒன்றும் கவலையே பட வேணாம், கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் 2 இருந்தால் தாங்க உங்களுக்கு பணி, ஓகேங்களா? ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் எல்லாமே கேசஸ் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருப்பவர்களுக்கும் பணி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா அரசு எந்த அளவுக்கு எடுத்து வைக்கும் அப்படின்ட்டு இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நிச்சயமாக தெரியல. எல்லாமே வழக்கம் போல் கோரிக்கைகளா மனுக்களாகவே போகுதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட 20,000 காலி பண்ணிவிட்டாங்க. ஏன்னா 10 ஆண்டுகள் ஆண்டுக்கு 1500 2000 வேகன்சிஸ் போட்டிருந்தா கூட 20,000 காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. ஸோ நிச்சயமா இந்த போக்குவரத்து கழகத்துடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யணும் அப்படின்னா நிச்சயமா வேகன்சிஸ் உயர்வை கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, OMR முறையில் தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்னு தாங்க கேட்குறாங்க. ஸோ எல்லா தேர்வர்களுமே கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OMR முறையில் எக்ஸாம்ஸ் எல்லாமே பேட்டர்ன்ஸ் இருக்குமா இருக்காதா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமாக தகவல் பண்ணுறேன். IRT புக்கை வாங்கி படிக்கிறேன்னா சார் நான் அதை படிக்கிறேன், IRT புக் பேக் கொஷின்ஸ் படிக்கிறேன்னா அந்த கொஷின்லாம் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு OMR முறையில் தான் வந்தால் தான் நான் எக்ஸாம்ஸை எழுதுவேன். இந்த டிரைவர் கம் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் 3024 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு 50 நாள் பிளான் வந்துடும். ஸோ 50 நாள் ஸ்டடி பிளான் இதெல்லாம் நான் பயங்கரமாக நான் படிச்சுட்டேன் சார், எனக்கு போக்குவரத்து கழகத்தில் வேலை கொடுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லைங்க, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்கவே முடியாது. போக்குவரத்து கழகத்தில் வேலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இப்போ இருந்தால் தான். டிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை ஸோ டிடிசி முறையை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த டிடிசி முறைகளை எங்களுக்கு வேண்டாம், இதை வந்து நிறுத்தி அறவே ஒழிச்சிடுங்க அப்படின்ட்டு முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இதற்குண்டான அறிவிப்பு விரைவில் வர இருக்கு, நம்ம பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி இதுவரை எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு எல்லாமே விண்ணப்பிச்சுட்டு இருப்பீங்க, விண்ணப்பிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்ஸ் வந்து OMR நடக்குமா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. OMR நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் குறைவு, பட் ஸ்கில் டெஸ்ட் கம்பல்சரி இருக்கும். ஸோ தேர்வுகள் எல்லாமே தொடங்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அறிவிப்பு வந்த உடனே உங்களை ஹால் டிக்கெட்டை பற்றிய அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்த வாரத்தில் இதற்கு உண்டான அப்டேட் மிகப்பெரியதாக இருக்குங்க. டிஎன்எஸ் செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். போக்குவரத்து கழகத்தில் மே மாதம் டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் மே மாதம் முதல் வாரத்தில் ஹால் டிக்கெட் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ஹால் டிக்கெட் வெளியாகும். ஜூன் மாதம் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுகள் நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல நான் அப்படி படித்தேன் இப்படி படித்தேன் பயங்கரமாக படிச்சுட்டு இருக்கேன், அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டி புக்கை வாங்கி எல்லாமே நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு இது எக்ஸாம் ஒர்த்தெல்லாம் கிடையாது. ஸோ எக்ஸாமை பற்றி யாரும் ஒன்றும் கவலையே பட வேணாம், கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் 2 இருந்தால் தாங்க உங்களுக்கு பணி, ஓகேங்களா? ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் எல்லாமே கேசஸ் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு லைசன்ஸ் இருப்பவர்களுக்கும் பணி வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா அரசு எந்த அளவுக்கு எடுத்து வைக்கும் அப்படின்ட்டு இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நிச்சயமாக தெரியல. எல்லாமே வழக்கம் போல் கோரிக்கைகளா மனுக்களாகவே போகுதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட
20,000 காலி பணியிடங்கள். ஏன்னா 10 ஆண்டுகள், ஆண்டுக்கு 1500 2000 வேகன்சிஸ் போட்டிருந்தா கூட 20,000 காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்துல அதிகரித்து கொண்டே இருக்குங்க. ஸோ நிச்சயமா இந்த போக்குவரத்து கழகத்துடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்யணும் அப்படின்னா நிச்சயமா வேகன்சிஸ் உயர்வை கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, ஓஎம்ஆர் முறையில தேர்வு நடக்குமா நடக்காதா அப்படின்னு தாங்க கேட்குறாங்க. ஸோ எல்லா தேர்வர்களுமே கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் முறையில் எக்ஸாம்ஸ் எல்லாமே பேட்டர்ன்ஸ் இருக்குமா இருக்காதா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமாக தகவல் பண்ணுறேன். ஐஆர்டி புக்கை வாங்கி படிக்கிறேன், நான் அதை படிக்கிறேன், ஐஆர்டி புக் பேக் கொஷின்ஸ் படிக்கிறேன்னா அந்த கொஷின்லாம் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓஎம்ஆர் முறையில் தான் வந்தால் தான் நான் எக்ஸாம்ஸை எழுதுவேன். இந்த டிரைவர் கம் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் 3024 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு 50 நாள் பிளான் வந்துடும். ஸோ 50 நாள் ஸ்டடி பிளான் இதெல்லாம் நான் பயங்கரமாக நான் படிச்சுட்டேன் சார், எனக்கு போக்குவரத்து கழகத்தில் வேலை கொடுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லைங்க, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்கவே முடியாது. போக்குவரத்து கழகத்தில் வேலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஎன்எஸ்டிசி போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இப்போ இருந்தால் தான். டிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை ஸோ டிடிசி முறையை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேசஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த டிடிசி முறைகளை எங்களுக்கு வேண்டாம், இதை வந்து நிறுத்தி அறவே ஒழிச்சிடுங்க அப்படின்ட்டு முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இதற்குண்டான அறிவிப்பு விரைவில் வர இருக்கு, நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். அதை பற்றி இதுவரை எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு எல்லாமே விண்ணப்பிச்சுட்டு இருப்பீங்க, விண்ணப்பிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்ஸ் வந்து ஓஎம்ஆர் நடக்குமா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. ஓஎம்ஆர் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் குறைவு, பட் ஸ்கில் டெஸ்ட் கம்பல்சரி இருக்கும். ஸோ தேர்வுகள் எல்லாமே தொடங்க வேண்டிய டைம் வந்தாச்சு. அறிவிப்பு வந்த உடனே உங்களை ஆல் டிக்கெட்டை பற்றிய அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அடுத்த வாரத்தில் இதற்கு உண்டான அப்டேட் மிகப்பெரியதாக இருக்குங்க. டிஎன்எஸ் செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.